அனைவருக்கும் வணக்கம். மோகன்குமார் சார். மறுபடியும் தமிழக அரசினுடைய கவனத்தில் கொண்டு வருகிற இந்த பிரச்சனை மாநில அரசும் மாவட்ட நிர்வாகமும் குளித்தர நகராட்சியும் இது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏறக்குறைய 2 மாதங்களுக்கு முன்பு ரயில்நீர் அடைந்து தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய புகாரின்படி சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர், சம்பந்தப்பட்ட ஆணையர், அதிகாரிகள் வந்து பார்த்து போன இடம் இந்த இடம். இந்த சாக்கடை தண்ணீர் கெட்டி கிடக்கும் காரணத்தினால் கொசு ஒரு பக்கம் பெறுகிறது. அதுக்காக தான் இந்த கொசு வலை அமைக்கப்பட்டிருக்கிறது. இது என்ன நீதின்னு கேட்குறோம், என்ன நியாயம்னு கேட்குறோம். இது மக்களுடைய அடிப்படை வசதிகள் கேட்டால் அதுபடி செய்து கொடுக்க வேண்டியது அரசினுடையும் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய அதிகாரிகளுடைய கடமை. பாவுலி கடை வருகிறது. 29ஆம் தேதி குடியேறுகிறது. ஏராளமான வாகனங்கள் பொதுமக்கள் வந்து போகக்கூடிய இடம் இது. இந்த ட்ரைனேஜரை சரி செய்ய எத்தனை நாள் வேணும்? NH-47 சாலையை ஒன்வே ஆக்கி ஒரு பக்கம் வேலையை முடித்து அந்த வேலையை கண்ட்ரோல் பண்ணி பிறகு மறுபக்கம் தோண்டலாம். வந்து எல்லா அதிகாரிகளும் பார்வையிட்டார்கள். பாருங்கள், காவல்துறை நிற்கிறதுக்குள்ள போஸ்டே ஒன்று. இது வியாபார கடைகள், பொதுமக்கள், வாகன ஓட்டுநர்கள், எத்தனை வியாபாரிகள் இதனால் பாதிக்கப்படுகிறது, எத்தனை பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறது, எத்தனை வாகன ஓட்டுநர்கள் பாதிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட புகார்களுக்காக தானே மோகன்குமார் குரல் கொடுக்குறோம். யாரையும் அவதூறு பேசுகிறது கிடையாது. நம்ம யாரையும் குறித்து எந்த கெட்ட வார்த்தையும் பேசுகிறது கிடையாது. மக்கள் பிரச்சனைகளையே அரசின் கவனத்தில் கொண்டு வருகிறேன், அதிகாரிகளுடைய கவனத்தில் கொண்டு வருகிறேன். அதை பார்த்து பார்வையிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு. இதான் கேட்குறோம். ஒரு காய்கறி கடை இருக்கிறது. எத்தனை நாள் ஆகுது சார்? கொஞ்சம் மனசாட்சி இருந்து பாருங்கள், கொஞ்சம் மனசாட்சி. ஒன்று அள்ளி கட்டி அந்த கடைக்கு முன்னே வச்சிருக்கிறார்கள். அதை எடுத்து மாற்றி சொல்லி கேட்கவில்லை. பொண்ணுகளே தான் போட்டு ஸ்லாப் போட்டு மூடி விடுங்க. இப்படியே தோண்டி பறக்கி போட்டுட்டு இப்படியே பிரச்சனை உருவாக்கிட்டு இருந்தால் என்ன செய்கிறது? நீங்களே முடிவெடுங்க. சம்பந்தப்பட்ட மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு வருகிறேன். கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தாலுக்கு உட்பட்ட குளித்தர நகராட்சியுடைய நிலைமை இது. குளித்தர நகராட்சியில் இருக்கக்கூடியதான கழிவுநீர் ஓடை NH-47 சம்பந்தப்பட்டது. மக்கள் எவ்வளோ துன்பப்படுறோம், வியாபாரிகள் துன்பப்படுகிறோம், வாகனம் துன்பப்படுறோம். எந்த நேரத்தில் இது ஒரு ஆபத்து நிலக்கூடிய எவனா வந்து விழுந்தால் குடியும் எடுக்க முடியாது. கொசு வளர்ந்து மறுபக்கம் தொற்று நோய் ஏற்படுகிறது. ஆகையால் என்னுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மாண்புமிகு முதலமைச்சரும் குளித்தர நகர ஆணையரும் சம்பந்தப்பட்ட NH-47 சாலை அதிகாரிகளும் கவனம் செலுத்தி இந்த ட்ரைனேஜரை தோண்டி தான் யதார்த்தத்தில் அந்த மழைநீர் ஓடை கொண்டு இணைக்க வேண்டும் என்று கேட்டு பேட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்ற கழக நிறுவன தலைவர்.